தொழில்நுட்பவியல் விஞ்ஞானத்துல சில பயிற்சிகள், மீட்டு பயிற்சிகள் பார்ப்போம். இது பரப்பளவோட சம்பந்தமானது. அதுல முதலாவது கேள்வி, தொழில்நுட்பவியலாளர் ஒருவர் முக்கோண வடிவ PQR PQR என்னும் தகட்டிலிருந்து PQS அதாவது இந்த முக்கோண பகுதியை வெட்டி அகற்றிய பின் மீதி பாவனைக்கு எடுத்தார். QS 8 சென்டிமீட்டர், RSR 10 சென்டிமீட்டர் ஆயின் வெட்டி அகற்றிய பகுதி ஆரம்பத்தில் இருந்த பகுதியின் என்ன பின்னமாகும். அப்போ இந்த முழு பகுதியில PQS தான் நம்ம வெட்டி வரும். இதர பரப்பளவு என்ன பின்னம்னு கேக்குறாங்க. முதலாவது ரெண்டு முக்கோணத்துக்கும் நம்மளுக்கு நார்மலா முக்கோணத்துல பரப்பளவு அரைதர அடிதர செங்குத்துயரம். அரைதர அடிதர செங்குத்துயரம். அப்ப PQRக்கும் PQSக்கும் செங்குத்துயரம் சேம் தான். அதை நம்ம H என்று எடுப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு PQR பரப்பளவு காணும். PQR பரப்பளவு அடிதர அரைதர செங்குத்துயரம். அரை தர அடி 18, பெரிய முக்கொன்ற அடி 18, தர செங்குத்துயரம் H என்று எடுப்போம். அகற்றப்பட்ட முக்கோணி PQS அதன் பரப்பளவு அரைதர அடி 8, இது 8, தர செங்குத்துயரம். இப்ப என்ன செய்யணும்? இத நம்மளுக்கு கேள்வி என்ன, வெட்டி அகற்றிய பகுதி ஆரம்பத்தில் இருந்த பகுதி என்ன பின்னம். வெட்டி அகற்றியது மேல வரும். PQS பரப்பு கீழே, PQR பரப்பு. நம்மளுக்கு இந்த அறிக்கை பிரதியிட்டம் என்று சொன்னா 8 அரையும் வெட்டுப்படும், எச்சும் வெட்டுப்படும். 8 18 வரும். அது சுருக்கினா 4 9. அப்ப விட 2வது. ஓகே, அடுத்தது 2வது கேள்வி. ஏதாவது கேள்வி விளங்கலைன்னா கமெண்ட்ல நீங்க போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு செப்பரேட் வீடியோ செய்து போடுவேன். 2வது கேள்வி, நீளம் 10 மீட்டராகவும் அகலம் 8 மீட்டராகவும் உள்ள செவ்வக வடிவ முற்றம் ஒன்று முக்கோண பகுதியாகும். முக்கோண பகுதியாகவும் BCDE எனும் சரிவக பகுதியாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த சதுரம் முக்கோணமாகவும் இதொரு சரிவகமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே, முக்கோண பகுதி ADE நதும் சரிவக பகுதி BCDE இனதும் பரப்பளவு வீதமாக அமைவது எது? முதலாவது ADE பரப்பளவு. ADE அப்ப முதல் கேள்வியிலே பார்த்தோம், நம்மளுக்கு முக்கோணத்துல பரப்பளவு அடிதர அரைதர செங்குத்துயரம் அரை. ஓகே, இந்த ADE அடி 8. ஓகே, அப்ப இந்த செங்குத்துயரம் இந்த இருக்கு AD எதுக்கு சமன்? BCக்கு 8. அப்ப அரைதர 8 தர 8. ஓகே, சரிவகத்திர பரப்பளவுக்கு வாய்பாடு அரைதர சமாந்தர பக்கங்கள். அதாவது இங்க சமாந்தர பக்கம் எது? DCயும் EBயும் சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம் தான் சரிவகத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு. இப்ப அரை சமாந்தர பக்கம் இது 10, இது EB. இப்ப இது மொத்தம் 10, இது 8 போனா மிச்சம் 2. 10 சக 2, செங்குத்துயரம் 8. ஓகே, இதுதான் நம்ம பரப்பளவு கண்டுவச்சு. இப்ப வீதம் எப்படி காணணும்? அரைதர முக்கோணத்தின் கீழ் முக்கோணத்தினது சரிவக பகுதினதும் விகிதங்களை கேட்கிறாங்க. அப்ப முக்கோணம் மேல போட்டோம்னா கீழே சரிவகம் போடுறோம். அதே மாதிரி பரப்பளம் போட்டு சுருக்கணும்னா 8 12 வரும். 2 2 8 பட்டும் 8 8 8 பட்டு 8 12. இதை திரும்பி சுருக்கணும்டா 2 3 வரும்.
அப்ப விடை முதலாவது விடை. 3வது கேள்வி, உருவில் காட்டப்பட்ட செவ்வக வடிவ காணி ஒன்றின் நீள அகல பகுதிகள் சமமாக பிரிக்கப்பட்டு பொது பாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. பாதையின் பரப்பளவுக்கும் காணியின் எஞ்சிய பகுதியின் பரப்பளவுக்கும் இடையிலான விகிதம். அப்ப முதலாவது இந்த மொத்த பரப்பளவை காணுவோம். ஏன் இந்த கேள்வி பாதையின் பரப்பளவுக்கும் எஞ்சிய பகுதியின் பரப்பளவுக்கும். சரியோ? அப்ப நம்மளுக்கு எஞ்சிய பகுதி 4 பகுதி இருக்கு. ஒன்று இந்த 4 பகுதியும் கண்டு போட்டு மொத்தத்துல இருந்து கழிக்கலாம். ஏன்னா இது நீளமா இருக்கு, இப்ப இது நீளமா இருக்கு. அப்ப அதுக்காக முதல்ல மொத்த பரப்பளவு காணும். மொத்த பரப்பளவு 3 சக 4 சக 3, இந்த நீளம் அகலம் 10, 12 சக 4 16, 16 12 28. அப்ப நீளம் 28, 28 தர 10 280 மொத்த பரப்பளவு. எஞ்சிய பகுதிகளும் பரப்பளவு. அப்ப இது ரோட்டு பாதை போட்டுட்டாங்கன்னா எஞ்சிய பகுதி 1 2 3 4. இந்த ஒரு செவ்வகத்துல பார்த்தோம்னா நீளம் 12, அகலம் 3. 3 தர 12 தர 3 எத்தனை செவ்வகம்? 4. அப்ப 114. அப்ப நம்மள பாதையில பரப்பளவு காணலாம். அப்படி மொத்தத்துல இருந்து எஞ்சிய பகுதியை கழிச்சுக்கண்டா பாதையின் பரப்பளவு 136. நம்மளுக்கு என்ன கேள்வி? பாதையின் பரப்புக்கும் காணியின் எஞ்சிய பரப்புக்கும். அப்ப பாதையின் பரப்பு கண்டுட்டோம், காணி எஞ்சிய பரப்பும் கண்டுட்டோம். ரெண்டுக்கான விகிதம் 136க்கு பாதையில 136, எஞ்சிய பகுதி 144. அப்ப 17க்கு 18. விடை 4வது விடை. இப்ப நீங்க கேள்வியை மட்டும் செய்து போட்டு விடையை செக் பண்ணனாலும் செக் பண்ணலாம். ஓகே. இல்ல யாருக்காவது இந்த பிரசன்டேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். அடுத்தது 4வது கேள்வி. பக்க நீளம் 4 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரமுகி ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு முகப்பின் நடுப்பகுதியினூடாக சமாந்தரமாக வெட்டி இரு துண்டுகளாக வேறாக்கப்படுகின்றது. இரு பகுதிகளினதும் மேற்பரப்புகளின் கூட்டுத்தொகை யாது? ஓகே, இங்க உள்ள டெக்னிக் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப இதுல நீளம் 4, அகலம் 4, உயரம் 4. இத நடுவால வெட்டுறாங்கன்னுக்குள்ள அப்ப இப்ப மொத்த பரப்பளவும் நடுவால வெட்டக்குள்ள என்ன கூட போகுது? இந்த நடுவுல இருக்க இந்த சதுரம் 2 பக்கமும் கூட போகுது. அது தவிர வேற ஒண்ணும் இல்லை. விளங்குதா? மொத்தமா ஒரு கனவு இருக்கு. இதுல பரப்பளவை விட 2ஆ வெட்டக்குள்ள அந்த நடுப்பகுதி, இந்த வெட்டப்பட்டு புதுசா வருமே வெட்டின பகுதி, அந்த பகுதி மட்டும்தான் மேற்பரப்புல மிச்சமா கூட்டுப்பட போகுது. அது எந்த பக்கம்? மேல் பக்கத்துக்கு இந்த துண்டுல ஒரு இந்த நடுப்பக்கம் வரும், இந்த துண்டுல ஒரு வெட்டுப்பட்ட பக்கம் வரும். அந்த வெட்டுப்பட்ட 2 பக்கம் பரப்பளவு தான் இதுல கூட போகும். சோ சதுரமுகியில நம்மளுக்கு மொத்த மேற்பரப்பு வெட்டாம இருக்கக்குள்ள மேற்பரப்புலவு எடுப்போம். இப்ப 4 தர 4 தர எத்தனை முகம் இருக்கு சதுரமுகிக்கு? நம்மளுக்கு கன அளவு எடுக்கல, மேற்பரப்பளவு எடுக்கிறோம். அப்போ ஒரு சதுரத்துல ஒரு பக்க பரப்பளவு 4 தர 4, 6 பக்கம் இருக்கு. 6 4 தர 6, 96 வரும். அப்ப இரு பகுதிகளினதும் மேற்பரப்பளவு. இப்ப அது இப்ப என்ன, வெட்டுப்பட்ட பகுதி மேல் துண்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், கீழ் துண்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும். இப்ப அதுல பக்க நீளங்களும் என்ன? அந்த வெட்டுப்பட்ட பகுதியில 4 தர 4. இப்ப 4 தர 4 எத்தனை பக்கம் இருக்கும்? இந்த கீழ்ப்பக்கத்துக்கு ஒரு பக்கம் இருக்கும், மேல் பக்கத்துக்கு ஒரு பக்கம், தர 2. 96 சக 32, 128 விடை. எத்தனை? 5வது விடை. அல்லது இதை இன்னொரு முறையிலையும் செய்யலாம். சொல்றேன் கேளுங்க. இப்ப நம்மளுக்கு இப்ப வெட்டுப்பட்டு தூக்கியாச்சு.
இப்ப இந்த மேல் வெட்டுப்பட்ட துண்டு பரப்பளவு கண்டு ரெண்டால பெருக்குனா விட வருமில்ல. அப்ப மேல் துன்ற பரப்பளவு ஒரு ஒரு இதுல பரப்பளவு கண்டு ரெண்டால பெருக்கும். சரியா? ரெண்டால பெருக்குறோம் இந்த. இப்ப இதுல இந்த பக்கம் 4 தர 4, கீழ் பக்கம் 4 தர 4. அப்ப 4 தர 4 தர 2. இந்த பக்கம் வந்து அகலம் 2, 4. இது 2, 4. அப்படி எத்தனை பக்கம் வரும்? 4 பக்கம் வரும். மொத்தம் கனவுல 6 பக்கம் தானே. இதுல 4 பக்கம், இதுல 2 பக்கம். அப்போ 32 சகம் 32. 32 சகம் 32 64. 64 ரெண்டால பெருக்குன்னா 128. விட வந்து 5ஆவது. எப்படியும் செய்யலாம். வெட்டுப்பட்ட ஒரு உருவத்திர பரப்பளவு கண்டு ரெண்டாலையும் பெருக்கலாம். மொத்த உருவத்திர புதுசா என்ன பரப்பளவு வருதுன்னு கண்டு அதோட குட்டியும் அப்படியும் செய்யலாம். சரியோ? இதுல 5ஆவது கேள்வி. பக்க நீளம் 4 சென்டிமீட்டராக சதுர முழி ஒன்றிலிருந்து 6ஐ 2 சென்டிமீட்டராக உள்ள அரைக்கோள வடிவ திண்ம பகுதி ஒன்று வெட்டி அகற்றப்படுமெனின் மீதி பகுதியின் மொத்த பரப்பளவு யாது? ஏன் இதுல முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். இப்ப இதுல 6ஐ வந்து 2 சென்டிமீட்டர்ண்டா, அப்ப இது 6ஐ வந்தபடியா, அப்ப இதுல விட்டம் வந்து 4. அப்ப இந்த மேல் பக்கத்துல புல் பக்கத்தையும் கவராயி ஒரு வட்டத்தை கனவு எடுத்திருக்கு. இத வெட்டுறதால இந்த கனவுருவுல என்ன மாற்றம் நடக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கனவுருவை வெட்டினதால இப்ப ஒரு அரைக்கோள வடிவமான பரப்பளவு அதுக்கு கூடிருக்கு. அதே சமயம் இந்த வட்டம் ஒன்று வட்ட பரப்பளவு கழிவற்றிருக்கு. எப்படி எழுதுவோம்னா, மீதி பகுதியின் பரப்பளவு வந்து மொத்த சதுரமுகி எடுங்க. அதுல இந்த ஒரு ஏழியா இருந்த சதுரமுகி பரப்புல இருந்து இந்த வட்ட வடிவம் ஒன்று கழிபட்டிருக்கு. அதே நேரம் இந்த அரைக்கோள பரப்பளவு வந்து கூட்டுப்பட்டிருக்கு. சரியோ? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் 4 சென்டிமீட்டர். அப்ப 4 தர 4 மொத்தம் 6 பக்கம் தர 6. வட்டத்தின் பரப்பளவு கழிப்படணும். πr² பிளஸ் அரைக்கோளம் முழுக்கோளத்துக்கு வந்து 4πr². அரைக்கோளத்துக்கு 2πr². அப்ப 2πr². ஓகே. அப்ப 4 தர 4 16, 16 தர 6 96 சக இதுல ஒரு πr² மைனஸ் ஒரு πr பிளஸ் 2πr². ஸோ வந்து πr² வரும். πrக்கு 22 7, 6 வந்து 2, அப்ப 2 சுருக்கி எடுத்தாண்டா விட 108 உடன் 7 4 மீட்டர் ஸ்கொயர். விட வந்து 4ஆவது விட.